கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு நமக்கு சமாதானத்தின் ஆண்டு என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அநேக குடும்பங்களிலே இந்த சமாதானத்தை இழந்து வேதனையோடு கூட வாழ்கிறதை பார்க்கிறோம். அநேகர் பணம் உள்ளவர்களாக இருக்கலாம், பதவி உள்ளவர்களாக இருக்கலாம், நல்ல படித்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அவர்களிடத்தில் இல்லாத ஒன்று சமாதானம். இந்த சமாதானத்தை பல்வேறு விதங்களிலே அவர்கள் தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோதான் பணம் இருந்தாலும் அந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்றால் அது ஒரு நரக வாழ்க்கையைப் போல காணப்படுகிறது. இந்த சமாதானம் எந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் இழந்து போகிறோம் அல்லது அந்த சமாதானம் இல்லாமல் நாம் வாழ்கிறோம் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில வசனங்கள் மூலமாக இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிற வேத பகுதி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நன்கு அறிந்த ஒரு வேத பகுதி. அன்னாள் என்ற ஒரு பெண் ஆலயத்திலே போய் தன்னுடைய குறைவுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் கண்ணீரோடு கூட ஒரு ஊற்றி ஜெபித்த ஒரு சூழ்நிலையிலே அந்த ஆலயத்தில் இருந்த அந்த ஊழியக்காரனாகிய ஏலி அன்னாளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வசனம். நீ சமாதானத்துடனே போ, உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்படி என்றால் அன்னாளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் காணப்படுவதற்கு காரணம் அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அந்த பிள்ளை இல்லை என்கிற அந்த குறை அன்னாளுக்குள்ளாக சமாதானத்தை இழக்க செய்தது. சமாதானம் இல்லாமல் அழுது கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் மூலமாக சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, நீ சமாதானத்துடனே போ. அப்படி என்றால் அந்த குறைவுகள் உனக்கு நிறைவாக்கப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஏறெடுத்த விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் குறைவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆகவே நீ சமாதானத்துடனே போ என்று சொல்லி அந்த ஊழியக்காரருடைய வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது மார்க் எழுதின புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது 12 வருஷமாக பலவீனமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம், வியாதியின் நிமித்தம் சமாதானமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீ ஒரு நாள் ஆண்டவருடைய பக்கத்தில் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அங்கிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து அவளை சுகமாக்கினது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, நீ சமாதானத்தோடே போ என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு பலவீனம் வரும் பொழுது, வியாதிப்படும் பொழுது அவர்களுக்குள்ளாக இருக்கிற சமாதானம் கெட்டு போகிறது. அவர்களுக்குள்ளாக பலவிதமான கேள்விகள், பலவிதமான பயங்கள், இவைகள் அந்த சமாதானத்தை இழக்க செய்கிறது. அப்படிதான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சமாதானம் இல்லாமல் தன்னுடைய பணங்களெல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுது ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடே போ. எந்த சமாதானத்தை இழந்தாயோ அந்த சமாதானத்தை இப்பொழுது உனக்கு நிறைவாய் நான் கொடுக்கிறேன், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் ஒருவேளை இப்படிப்பட்டதான வியாதியோடு பலவீனத்தோடு சமாதானம் இல்லாமல் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே சமாதானத்தோடே போ என்று சொல்லி ஒரு ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்திலே அந்த ஸ்திரீக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. பாவியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீமோனுடைய வீட்டிலே ஆண்டவர் பந்தி இருக்கும் பொழுது இந்த ஸ்திரீ வந்து ஆண்டவருடைய பாதத்திலே விலையேற பெற்ற
தைலத்தை ஊற்றி தன் தலைமயிரினால் துடைத்து அவள் நின்று கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், பாவியான இந்த ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்திலே நிற்கிறாளே என்று பலவிதங்களிலே முறுமுறுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மகளை பார்த்து, அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ சமாதானத்தோடே போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பாவத்தோடு கூட ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனுக்குள்ளாக இருக்கிற சமாதானம் கெட்டு போகிறது, சமாதானத்தை இழக்கிறார்கள். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே பாவத்தோடு இருப்பீர்களானால், வியாதியோடு இருப்பீர்களானால், அல்லது குறைவுகளோடு இருப்பீர்களானால், இது நிமித்தம் நீங்கள் சமாதானத்தை இழந்து நின்று கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோடே நீ எழுந்து போ. கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை கடந்து வருகிறது. நீங்கள் எது நிமித்தம் இந்த சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களோ அந்த சமாதானத்தை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து உங்களை நிலைநிறுத்துவாராக. கண்களை மூடி செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்நாளை போல ஆண்டவரே, குறைவுகள் நிமித்தமாக ஆண்டவரே சமாதானத்தை இழந்திருப்பார்களானால், ஆண்டவரே அந்த பாவியாகிய ஸ்திரீ பாவத்தின் நிமித்தம் இழந்து போன சமாதானத்தை திரும்ப கொடுத்ததை போல, பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய பலவீனத்தினால் இழந்து போன சமாதானத்தை திரும்ப கொடுத்ததை போல, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நிறைவான சமாதானத்தை கொடுப்பீராக. அவருடைய குறைவுகள் நிறைவாகட்டும், அவருடைய பலவீனங்கள் நீங்கட்டும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். கர்த்தர் அவர்களை நீர் நிறைவான சமாதானத்தினால் நிறைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென்.